நம்முடைய இன்றைய வாழ்வில் ஆரோக்கியமின்றி அனைவரும் வாழ்ந்து வருகிறோம். இதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையே. இத்தகைய சூழலில் நாம் ஆரோக்கியமாக வாழ எளிய முறையில் வீட்டிலேயே தயாரித்து பருகக்கூடிய பானம் பற்றி பார்ப்போம். இது கடைகளிலும் விற்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இதய நோய் பாதிப்பு, இரத்த அழுத்தம், கொழுப்பு அதிகரிப்பு, உடல் எடை கூடுதல் இவற்றிலிருந்து விடுபடக்கூடிய அற்புத ஆரோக்கிய பானம் இது. இப்பானம் தயாரிக்க பயன்படும் பொருள்கள் தேன், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை, ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த பானம் ஏன் சிறப்பானது? தேன். இயற்கையாக கிடைக்கும் தேன் ஆக்சிஜனேற்றியாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு கொண்டது, நுண்ணுயிர் கொல்லியாக செயல்படக்கூடியது. இது இதய நோய், நீரிழிவு, புற்றுநோய், இரைப்பை மற்றும் நரம்பியல் குறைபாடுகளை நீக்கக்கூடியது. பூண்டு. இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் பூண்டு பாரம்பரியமாக இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரத்த உறைவை தடுக்கும், இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை பராமரிக்கிறது. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் இயற்கையான எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இஞ்சி. இதன் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் செரிமான நன்மைகளை செய்கிறது. இதயத்தின் செயல்பாட்டிற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் துணை புரிகிறது. எலுமிச்சை. உடல் எடையை குறைக்க உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. இதிலுள்ள வைட்டமின் சி சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது, செரிமான பிரச்சனைகளை நீக்க உதவுகிறது, இரத்தத்தின் pH அளவை நிலையாக வைக்க உதவுகிறது, நச்சு நீக்கியாகவும் இரத்த குழாய் அடைப்புகளையும் நீக்கக்கூடியது. மதர் ஆப்பிள் சீடர் வினிகர். வடிகட்டப்படாத மதர் வினிகர் இயற்கையாகவே இதில் உள்ள நொதிகள், புரதம் மற்றும் நல்ல பாக்டீரியாக்களை கொண்டது. வடிகட்டப்படாத மற்றும் நீர்க்கப்படாத வினிகர் செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நச்சு நீக்கத்தோடு தேவையான அனைத்து செயல்திறன் மிக்க ஊட்டச்சத்துக்களையும் கொண்டது. குறிப்பு: ஆப்பிள் சீடர் வினிகர் வாங்கும்போது வித் தி மதர் என்று குறிப்பிட்டுள்ள இயற்கையான வடிகட்டப்படாத வினிகரை வாங்க வேண்டும். இந்த ஆரோக்கிய பானத்தை எடுத்துக்கொண்டால் நம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் நீங்குவதால் இரத்த சுத்திகரிக்கப்படும். இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்புகளை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். உடல் எடை குறைக்க, சர்க்கரை நோய் வராமல் இருக்க, இரத்த கொழுப்பை குறைக்க என பல வழிகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும். இந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இப்பானம் இதய பாதிப்புக்கு காரணமான உடல் பருமன் பிரச்சனை, இரத்த கொதிப்பு பிரச்சனைகளை களைந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த பானத்தை எப்படி பருகுவது? தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் இந்த கலவையை 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். இந்த பானத்தை யாரெல்லாம் குடிக்கலாம்? இந்த பானத்தை 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குடிக்கலாம். பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்த பின் எடுப்பது நல்லது. இதனை எப்படி வீட்டிலேயே தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம். இதை பண்ணுறதுக்கு பூண்டு ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு 100 கிராம், லெமன் ஆர் லைம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது ஓகே, ஹனி அண்ட் ஆப்பிள் சிடர் வினிகர். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த இஞ்சியை நம்ம அரைச்சிக்கலாங்க. அதுக்கு நம்ம எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா அந்த ஜூஸ் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இது முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டேங்க. முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அரைச்சி இதில் சாறு எடுத்துப்போம். இஞ்சி இப்போ அரைச்சாச்சுங்க. இதை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டிப்போம். தண்ணி எக்ஸ்ட்ரா இந்த டம்ளரில் வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாங்க. இதை ஓரமாக வச்சுருவோம். இதில் செடிமெண்ட் வருங்க, அது நமக்கு தேவையில்லை.
இப்போ வந்து பூண்டு அரைச்சிப்போம். பூண்டுக்கும் அதே அளவு தண்ணி ஊற்றிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். நான் கடைசியாக நம்ம மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போது அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பூண்டு சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் அதே மாதிரி ஒரு இன்னொரு கப்பில் அதே அளவு சேம் கப்பில் வடித்து எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பூண்டு விழுதை நம்ம ஜூஸ் எடுத்துப்போங்க. தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் வராது, அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு திப்பி வந்து நம்ம வடித்து எடுக்கிறோம் இல்லைங்களா, இதில் போட வேணாம். நம்ம வேறு எதுக்குன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி. ஸோ அதனால் இப்போது இந்த ட்ரிங்க்குக்கு வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பூண்டு சாறு நம்ம ஒரு கப் எடுத்துட்டோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுப்போம். இப்போதைக்கு நான் ஒரு 5 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இந்த 5 லெமன்லேயும் தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் எடுத்துப்போம். பார்க்கலாங்க இந்த கப்பில் எவ்வளோ வருதுன்னு. இப்போ லெமன் புளிஞ்சாச்சுங்க. லெமன் சாறு எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. ஓகே, இது வந்து லெமன் சாறு. இது லெமன் 3/4 தான் எடுத்திருக்கேன். இது வந்து பூண்டு சாறு, இது இஞ்சி சாறு, இது கூட ஆப்பிள் சிடர் வினிகர் அதே அளவு குவான்டிட்டி 3/4 எடுத்துக்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகர். ஓகே, இப்போ இந்த 4 இதையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு காய்ச்சி. இப்போ இஞ்சி சாறு மட்டும் கடைசியாக ஊற்றலாங்க. அதில் செடிமெண்ட் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில், அது நமக்கு தேவையில்லை. அதனால தான் இஞ்சி சாறு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 4த்தையும் இந்த அடிகனமான பாத்திரத்தில் போட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். இது வந்து நல்லா இந்த 4 கப்பும் சேர்ந்துட்டு ஒரு 3 கப் ஆகிற அளவுக்கு 3/4 வர்ற அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிடணுங்க. நல்லா ஹையில் வச்சு தான் நான் காய்ச்சிறேன். அப்பப்போ கிளறி விட்டுட்ருப்போம். இது ஒன்றும் அடியெல்லாம் பத்தாதுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இது கிளறணும்னு அவசியம் இல்லை, நான் அடியெல்லாம் பிடிக்காது. பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த சில்லுன்னு இருக்கிறது கூட தான் ஹனி, ஆனால் சூடாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது. அதனால தான் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டாங்க. அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஹனி வந்து இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்தி ட்ரிங்க். இது வந்து ஒரு மண்டலம் 48 நாள் பெரியவங்க சின்னவங்க 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் டெய்லி குடிங்க. இல்லை அல்சர் இருக்கிறவங்க சம்டைம்ஸ் பர்ன் ஆகிற மாதிரி இருக்கும், வயிறு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் எனி டைம் இன் டே உங்களுக்கு எப்போ சாப்பாட்டுக்கு முன்னையோ பின்னையோ எப்போ கன்வீனியன்ட்டோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இதில் ஒரு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குடிச்சிங்கன்னா போதுங்க. நாம் ஆரோக்கியமாக இருக்க மிகவும் பயனுள்ள இயற்கையான இப்பானத்தை பருகி நலமுடன் வாழ சிந்திப்போமா?